மனைவி, நம்ம காதலிக்கிறப்ப என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசுவீங்க, இப்பெல்லாம் புகழவே மாட்டீங்களே. கணவர், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பொய் பேசுறதையே விட்டுட்டேம்மா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மாப்பிள்ளை பசையுள்ள இடன்னு பொண்ணை கட்டி கொடுத்தது தப்பாக போச்சுன்னு சொல்கிறியே, ஏண்டி? விமலா, பின்ன என்னடி, மாப்பிள்ளை சினிமா பட போஸ்டர் ஒட்டுறவரா? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சுந்தர், ஆஃபீஸ் டயத்தில் கல்யாண முகூர்த்தம் வைக்காதீங்கன்னு சொன்னேனே, கேட்டிங்களா? பந்தர், ஏன் இப்போ என்ன ஆச்சு? சுந்தர், மாப்பிள்ளைய பாருங்க, இப்போ மணவரையில் தாலி கட்டாமல் தூங்கிட்டாரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. விமலா, இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? விமலா, காலையில் என் கணவர் அவரோட சட்டப்பையில் கருப்பு பேட்ச் குத்தி இருந்தாருடி, அதை வச்சு தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, அந்த மெகா சீரியலில் ஏன்டா அடிக்கடி சாப்பிட்ற மாதிரியே காட்டுறாங்க? குமார், எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்களாண்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. உன் லவ் ஏன்டா பயங்கரமாக இழுக்குது? பாபு, நான் லவ் பண்ணுறது மெகா சீரியல் டைரக்டரோட பொண்ணாச்சேடா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, கவர்ச்சி நடிகையை பொங்கல் வைக்க கூப்பிட்டது தப்பாக போச்சா, ஏண்டா? சோமு, மஞ்சக்கிழங்கு கிடைக்கலன்னு பானையில் கர்ச்சிப்பை கட்டிட்டாங்கடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கண்ணன், அவர் ஏன் பாமை ஆட்டோவில் வைக்கிறாரு? மன்னன், ஆட்டோ பாம்புங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு போல. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. தீபாவளிக்கு எடுத்த புடவையால் உன் புருஷனோட கண் பார்வை பறி போயிடுச்சா, எப்படி? விமலா, அவர் தாண்டி கண்ணை பறிக்கிற மாதிரி சேலை எடுத்துக்கொன்னு சொன்னார். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கருப்பன், தன் வினை தன்னை சுடுங்கிறது ரொம்ப சரியாக இருக்குடா. சிவப்பன், எதை வச்சுடா அப்படி சொல்கிற? கருப்பன், நான் செய்த மைசூர் பாக்காலேயே என் மனைவி என் மூக்கை உடைச்சிட்டாடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. பாலா, தீபாவளிக்கு என் மாமனார்கிட்ட பெரிய வண்டியா கேட்டது தப்பா போச்சுடா. காலா, ஏண்டா என்ன ஆச்சு? பாலா, மாட்டு வண்டியை வாங்கி தந்துட்டாருடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, அந்த லேடி டாக்டரு ஏண்டா உன்னை திட்டினாங்க? சோமு, சுகர் இருக்கான்னு கேட்டாங்கடா. ஆமாம், 2 கிலோ வீட்டில் இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு போய் திட்டுறாங்கடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.